திரித்துவ கடவுள் உடனிருக்கும் மூவொருவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். 2 கொரிந்தியர் 13:14. கிறிஸ்தவ நம்பிக்கை என்னவெனில் தந்தை, மைந்தர், தூய ஆவியர் என்னும் மூவொரு தன்மையே. கடவுள் ஒருவரே, அவரே மூவராகவும் மூவரில் ஒருவராகவும் பார்ப்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. மூவொரு கடவுளை புரிந்து கொள்வது கடினம். ஆயினும் நம்பிக்கையின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை, மகன், தூய ஆவியர் திருப்பெயரில் திருமுழுக்கு கொடுங்கள் என்னும் கட்டளை மூலம் மூவொரு கடவுளின் தன்மையினை வெளிப்படுத்துகிறார். இந்திய கிறிஸ்தவ இறையியலாளர் கெசுப் சந்திரசன் தந்தை, மகன், தூய ஆவியார் அதாவது மூவொரு கடவுளை சத் சித் ஆனந்தம் என்று நமது இந்திய சூழலில் விளக்குகிறார். தூய பவுலார் கொரிந்திய திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது மூவொரு கடவுள் உடனிருக்கிறவராக இருக்கின்றார் என்பதை அவர்களுக்கு ஆலோசனையாக வழங்குகின்றார். கொரிந்திய திருச்சபை மக்கள் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தையில் சீர்கெட்டு காணப்பட்டார்கள். அந்த சூழலில் பவுலார் கொரிந்திய திருச்சபை மக்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாயிருங்கள், தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அப்பொழுது தந்தை, மகன், தூய ஆவி எனும் மூவொரு கடவுள் உடனிருந்து ஆசி வழங்குவார் என்று கூறுகின்றார். இன்று நமது அனுதின வாழ்வில் நம்மை படைத்து பாதுகாக்கிறவராகவும் சிலுவை வாயிலாக மீட்பினை தருகின்றவராகவும் உடனிருந்து வழிநடத்துகிறவராகவும் மூவொரு கடவுள் நம்மோடு இருக்கின்றார். பல நேரங்களில் நம்மோடு இருக்கும் மூவொரு கடவுளின் செயல்பாட்டினை புரிந்து கொள்ளாது தடுமாறுகிறோம். நம்முடன் இருக்கும் அவரோடு நமது வாழ்வின் பயணத்தை தொடருவோம். ஜெபம். மூவொருவராம் கடவுளே, எமது வாழ்வின் அனைத்து சூழலிலும் உமது உடனிருத்தலை உணர்ந்து உம்மோடுள்ள உறவில் உறுதியாய் வாழ துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.